ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையிலே பாலெல்லாம் காய்ச்சி ஆயிடுச்சு. அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சுட சுட இட்லி தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து சில்லி சட்னி, ஆனியன் சில்லி எல்லாம் போட்டு ஒரு சட்னி. பார்க்கும்போதுல உங்களுக்கு தக்காளி சட்னி மாதிரி இருக்கும், ஆனால் தக்காளி சட்னி இல்லை. சிம்பிளான பண்ண சில்லி சட்னி தான், மிளகா சட்னின்னு வேணால் சொல்லலாம். ரொம்ப ஸ்பைஸ் அப்படியெல்லாம் இல்லைங்க, டேஸ்டியாக தான் இருக்கும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்துட்டு நான் ரோஸ்டட் பீனட்ஸ் தான் கொடுத்துட்ருந்தேன், ஆப்பிள்ஸும் தான் கொடுத்துட்ருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு தான் வந்தாள். ஆப்பிள் வந்துட்டு ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி க்ளீன் ஆகிட்டு கொடுத்துட்ருந்தேன். அண்ட் அவள் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி ஃபுல் டே ஸ்கூல் தான், அப்படி பார்க்காதீங்க லஞ்சு எடுக்கலைன்ட்டு. லஞ்சு நான் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி இட்லி வந்துட்டு ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். அவளுக்குள்ளதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணிடலாம். வந்து ஸ்பூனெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவளோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காலையில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஹரிபரி ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சுங்க. சிம்பிளாகிட்டு உள்ள நாள் வந்து சில நாள்லாம் நான் இது பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம 2 மினிட்ஸில் இந்த சட்னி ரெடி பண்ணி எடுத்துடலாம். டிஃபன் பாக்ஸு ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் வந்துட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து சாஃப்டாக ஃபுல் க்ளீனாக அப்படி வந்துருந்துச்சு, ஒட்டவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படி பார்க்கும்போதுல. பட்டர் இட்லி தான் கொடுத்துட்ருந்தேன். கொஞ்சம் பேர் கேட்கும்போதுல உங்களுக்கு வேறு ஏதோ ஒன்று தோணும், ஆனால் வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பட்டர் வந்துட்டு மெல்ட் பண்ணி அதில் கொஞ்சம் லைட்டாக மட்டும் போட்டு பேக் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு சட்னிக்கு வந்துட்டு பட்டர் இட்லி வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 1-2 பேர் வந்துட்டு எனக்கு ரெசிபீஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. பர்சனல் எனக்கு மெசேஜ்லாம் கேட்குறாங்க. ஸோ பண்ணலாங்க, அப்படி ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். சீக்கிரமாகவே வந்துட்டு அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு, அதாவது ஷூட் பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. நான் ஒரு கையில் ஷூட் பண்ணி ஒரு கையில் பேக் பண்ணி இல்லைனா வேலை செஞ்சு அப்படி இருக்கிறதா இருக்குது. அதனால் எனக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது. லைக் குக்கிங் பண்ணும்போதுலேயே எனக்கு ஷூட் பண்ணி பண்ணுறதோட. ஸோ ஒரு ட்ரைபாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நான் ஒரு ரெசிபி வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அவள் கிளம்புனதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து கொடுக்கணும். அவங்களுக்கும் நான் ஆக்சுவலி பட்டர் இட்லி தான் கொடுத்தேன். அண்ட் இந்த சில்லி சட்னி தான் அவங்களுக்கும் நான் கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் கொஞ்சம் க்ளீனிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படி இருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் ஆஃப்டர்நூனுக்கு வேலை பார்ப்பேன். அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரைஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணி அதில் சூடாக இருக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த பாக்ஸ்லேயே நான் ஒரு குக்கரில் இந்த ரைஸ் குக்கர்லேயே நான் அப்படி வச்சுருப்பேன். இது வந்துட்டு பம்கின் அதெல்லாம் போட்ட ஒரு சாம்பார் மாதிரி ஒரு குழம்பு. நான் வந்து எப்போவுமே ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, ஸ்மாஷ் பண்ணி தான் நான் போடுவேன். ஏன்னா இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க சாதம் கூட. அதனால் நான் வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி போட்டாச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுக்கிடுவாங்க. இது வந்துட்டு வாழைக்காய் போட்ட பொரியல் தான் இங்கே வச்சுருந்தேன். வெரி சிம்பிளாக பண்ணலாம். ஸோ அதனால் அந்த பொரியலும் பம்கினோட சிம்பிள் குழம்பு, சாதம் வடிகட்டிட்டு அதை உங்களுக்கு காமிச்சேன். அண்டு அப்பளம் பொரிச்சிட்ருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு வெரி 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 சிம்பிளான லஞ்சோட முடிச்சிட்டோம் இன்றைக்கி. அப்பளம் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தது பொரிக்கவே இல்லை. ஸோ அதனால் அது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஒரு டப்பாவில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து சில்லி பாப்படு, ஆனால் ரொம்ப ஸ்பைசி அதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒன்று அப்படி சும்மா ஃப்ரை பண்ணுறது காட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளே இல்லைங்க, ஒரு கையில் இது பிடிச்சிட்டு இது எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளே இல்லை. ஸோ இது வந்துட்டு தான் திருப்பியும் அந்த ஒரு வீடியோ அகெயின் ப்ளே ஆகிருக்குது. நான் எடிட் பண்ணும்போதுல தான் நான் கவனிக்கிறேன் சாதம் வடிகட்டி நான் காட்டுறது. ஆக்சுவலி நான் ஃபோனில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஃபோனில் ஷூட் பண்ணுறதுனால. நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கேமரா ஏதாச்சும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதா இருந்துச்சுன்னா நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ஷூட்டிங் மோடு பார்க்கலாம். ஸோ அப்பளமெல்லாம் பொரித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 12:45 ஆயிடுச்சு. அவங்க 1:30க்கெல்லாம் வந்துட்டாங்க. இவ்வளோ தாங்க எடுத்துருக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.